நடந்து முடிந்த IPL தொடரை டிவி மற்றும் டிஜிட்டல் வாயிலாக 100 கோடி பேர் கண்டுகளித்ததாக ஜியோ ஸ்டார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஜியோ ஹாட்ஸ்டார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த IPL தொடர் அதிக பேர் பார்வையிட்ட IPL தொடராக அமைந்ததாகவும் அதன் ஒட்டுமொத்த பார்வை நேரம் 84,000 கோடி நிமிடங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக RCB மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதிய இறுதிப் போட்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் 3170 கோடி பார்வை நிமிடங்களை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிகம் பார்வையிடப்பட்ட 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி என்ற சிறப்பை பெற்றுள்ளதாக ஜியோ ஸ்டார் நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியில் கிடந்த இளம்பெண்ணின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ரேணுகாதேவி செவ்வாய்க்கிழமை இரவு வீடு திரும்பாததால் பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். இந்நிலையில் அருகே உள்ள ஏரியில் இளம்பெண்ணின் சடலம் கிடப்பதாக தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அது ரேணுகாதேவி என உறுதி செய்தனர். பின்னர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலம் மீட்கப்பட்டதுடன் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா, தவறி விழுந்தாரா என விசாரிக்கின்றனர். ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 300க்கும் மேற்பட்ட மருந்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருந்துகள் விற்பனை சட்டம் அனுமதிக்காத போதிலும் ஆன்லைனில் மருந்து விற்பனை நடைபெறுவதாகவும், மருத்துவர்கள் பரிந்துரையின்றி பெட்டிக்கடைகள், மளிகை கடைகளில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் மருந்து வணிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்களையும் வணிகர்களையும் பாதிக்கும் ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். சேலம் அருகே ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கொடுத்தனுப்பிய 25 லட்சம் ரூபாயுடன் தலைமறைவான அவரது ஓட்டுநர் பிடிபட்டார். பழைய சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முகமது காசிம் ஒருவரிடம் முன்பணமாக பெற்ற 25 லட்சம் ரூபாயை காரில் வைக்குமாறு தனது ஓட்டுநர் ஆனந்திடம் கொடுத்தனுப்பியுள்ளார். ஆனால் பணத்துடன் அவர் ஓட்டம் பிடித்த நிலையில் புகாரின் பேரில் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திருடிய பணத்தில் நகைகள் வாங்கி குவித்ததையும் உறவினர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் தெரியவந்ததால் அவற்றை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மதுரை சோழவந்தான் அருகே நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 5000 நெல் மூட்டைகள் கொள்ளளவு கொண்ட நெல்மணிகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்கரை ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விளைந்த நெல்மணிகள் நாராயணபுரம் நெல் கொள்முதல் நிலையத்தில் குவிக்கப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு மேலாகியும் அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என கூறப்படும் நிலையில் நெல்மணியின் எடை குறைந்து உரிய தொகை கிடைக்க வாய்ப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். பாதாள சாக்கடை, சூயஸ், அம்ருத் திட்டங்களுக்காக தோண்டப்பட்ட சாலைகளை சீரமைக்க வேண்டும், 6% வரி உயர்வு என்பதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் விளாப்பாக்கம் பகுதியில் பாஜக நிர்வாகி வீட்டில் 40 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜக மாவட்ட பொருளாளராக உள்ள சதீஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் மதுரைக்கு சென்றிருந்த வேளையில் அவரது வீட்டில் மர்ம நபர் புகுந்துள்ளார். 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் CCTV ஆதாரத்தை கொண்டு கொள்ளையன் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சத்யாநகர் பகுதியில் ரோந்து சென்ற காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது சுனைமுத்து, ராஜ்குமார், மாரிலிங்கம், பெருமாள் ஆகியவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது உறுதியானது. மேலும் அவர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 700 கிராம் கஞ்சா இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதியான குற்றியாறில் அரசு ரப்பர் கழக தொழிலாளர்கள் தங்கியுள்ள குடியிருப்புக்குள் ஒற்றை யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு தொழிலாளர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே செல்ல முயன்ற யானையை அருகில் வசிப்பவர்கள் கூச்சலிட்டு துரத்தினர். அருகில் இருந்த தோட்டத்திற்குள் புகுந்த யானை 50க்கும் மேற்பட்ட பாக்கு மற்றும் தென்னை மரங்களை முறித்து வேலிகளையும் சேதப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நரிக்குறவர் ஒருவர் திருநாயை துப்பாக்கியால் சுட்டபோது தவறுதலாக குண்டு பாய்ந்து 6ஆம் வகுப்பு மாணவர் காயமடைந்தார். சித்தாமூரைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவர் குரலரசன் அதே பகுதியில் உள்ள கடைக்கு சென்றார். அப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றித் திரிந்த திருநாயை சிறு கரணையைச் சேர்ந்த நரிக்குறவர் சரத்குமார் துப்பாக்கியால் சுட்டார். அந்த குண்டு தவறுதலாக குரலரசனின் தலையில் பாய்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதிதாக நடப்பட்ட மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் ஆட்டோ சேதமடைந்ததுடன் ஓட்டுநருக்கும் காயம் ஏற்பட்டது. ஸ்ரீராம் நகர் 3வது தெருவில் மின்கம்பம் சேதமடைந்ததால் கடந்த 21ஆம் தேதி அதனை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் நடப்பட்டது. இந்நிலையில் அந்த மின்கம்பம் திடீரென சரிந்து அருகே இருந்த ஆட்டோவின் மீது விழுந்தது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர் பேச்சியானுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. புதிதாக நடப்பட்ட மின்கம்பம் 5 நாட்களிலேயே சரிந்து விழுந்தது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கி அருகே கொன்னக்காடு கிராமத்தில் உள்ள அரியநாயகி அம்பாள் கோயில் விழாவை ஒட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் இலக்கை நோக்கி முந்திச் சென்றன. சாலையின் இருபுறமும் 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு போட்டியை கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மதுபோதையில் ஏற்பட்ட பிரச்சனையில் தந்தையை கொல்ல முயன்ற கூலி தொழிலாளியை கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டார். வெள்ளக்கோட்டையைச் சேர்ந்த நாகராஜன் தனது வீட்டில் மேல கண்டமங்கலத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவருடன் மது அருந்தியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நாகராஜனை முத்துக்குமார் கத்தியால் குத்த முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜின் மகன் விக்னேஷ் அந்த கத்தியை பிடுங்கி முத்துக்குமாரை குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். அவரை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் கத்தியுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்.